ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான், C++ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. C++ல் உங்களுக்கு வந்து பைத்தான் ஸ்கிரிப்டிங்கில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டில் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மல்டி டாஸ்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லினக்ஸ் என்விரான்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீபக்கிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஓஎஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎஸ்லலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து இதெல்லாம் பிடிஎஃப் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் இதுதான் வந்து அக்செப்டட் ஃபைல் ஃபார்மெட்டு ரெஸ்யூம்க்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமை பிடிஎஃபாக இல்லை டாக்குமெண்ட்டாக இல்லை டெக்ஸ்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபைல் அக்செப்டட் ஃபார்மெட்டு. ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்டை தவிர வேறு எந்த ஃபைலாகவும் நீங்கள் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.